கட்சி இப்பதான் ஆரம்பிச்சதுங்க. பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது முக்கியங்க. இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ரோட்ல உட்காந்துட்டாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி இன்னொரு புரட்சி தாங்கிறது உங்க ஆட்சியில பலம் இருக்குதா? ஏதோ ஏடிஎம்கே பீரியட் புரட்சிக்கிட்டாங்க, நீங்க தாங்குவீங்களா? உங்களுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சில அதெல்லாம் தேவையா? பர்மிஷன் கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அதுல என்ன ஒரு கேவலமான புத்தி பர்மிஷன் ஒத்தி வைக்கிறது? மறுபடியும் ஒரு ஆக்டர்னு என்ன சிறுமப்படுத்துறதுனால, அவரை சிறுமப்படுத்துறதுனால உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பெருமை கிடைச்சிட போகுதுன்னு தெரியல எனக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எவ்வளோ தடை போட்டாலும் சரி, ஒரு நாள் உடையும். அது உடையிற அன்னைக்கு உங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் நடக்குது. பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு உருட்ட கூடாது, சரிங்களா? பர்மிஷன் கொடுக்கலன்னு கொடுக்கல, 2 தடவை கேன்சல் பண்ணிருக்கீங்களா? பாருங்க, நீங்க ரசிகர்கள் கூட்டத்தை எங்களால மறுபடியும் சொல்றேன், ரசிகர் சரி. நான் உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன உதயநிதி இப்ப இன்பநிதி என்ன பண்ண போறாரு? இங்க பாருங்க, நாங்க சொல்றது தான் நீங்க சொல்ற. அப்ப அது பேர் என்ன? சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் எப்படி வேணாலும் நினைச்சுக்கோயா. சர்வாதிகாரம் நினைச்சாலும் இங்க பாரு, அத்துமீறி ஏதாவது இந்த தடவை எல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோ, போலீஸ் முட்டி தட்டி உடைச்சுடுவான் முட்டிய. எடுத்துக்கோங்க. இது பேர் என்னது? எங்கேயாவது இவர் இருக்காரு சீமானுடைய நிலையில பாருங்க, ஏதாவது சீமான் உள்ள கொண்டு வரீங்க. ஊட்டி வளர்த்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, சீமான சொன்ன இருமா தூக்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. திமுக மாநாட்டுல நாங்க தானே கொடுத்து விடுறோம். காசு கொடுத்து பதில் சேர் கொடுத்து எல்லாத்தையும் பழங்கள், அது பிரியாணி, மட்டன், கறி, சரக்கு, என்ன செய்ய போறோம் நாங்க? அப்ப அவங்க வரவங்க ரசிகர்கள் ஒத்துக்கோங்க, எனக்கும் ரசிகர்கள் உங்களுடைய ரசிகர்கள் நீங்க சொல்லக்கூடிய சீமான் அவருக்கும் வரவங்க ரசிகர்கள் ஒத்துக்கோங்க. பாருங்க, நான் அவருடைய ரசிகன். யாரோட ரசிகர்? விஜயுடைய ரசிகன். சரி, நீங்க ரசிகரா இருக்கு. ஆனா நான் தொண்டனா இல்ல. நீங்க தொண்டனா இல்ல. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி அப்படி எல்லாரும் இல்ல. இந்த பொண்ணு கூட தான் ரசிகன். நானும் ரசிகன் கிடையாது. நான் தொண்டனா. ஓட்டு போடுறது அந்த அம்மா போடுமா. நான் சினிமால விஜய் நான் ரசிகன் கிடையாது. நான் அஜித் சார் ரசிகன். ஆனா அரசியல்ல விஜய் நான் தொண்டன். நானு குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி பொதுச் செயலாளர் லோகேஷ் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்ப விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அவர் முதல்ல எந்த இடத்துல சுற்றுப்பயணம் போறதா இருக்காரு? இல்ல, நாங்க பிளான் எல்லாம் போடுறோம். அண்ணா ஆட்சியில் இருக்கிறவங்க ஏன் பயந்து கேன்சல் பண்றாங்கன்னு தெரியல. திருச்சியிலன்னு சொல்லி பர்மிஷன் லெட்டர் கொடுக்குறோம். முதல்ல பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் முடியாதுன்னாங்க. காந்தி மார்க்கெட்லேருந்து இது பண்ணுறோம். இப்போ காந்தி மார்க்கெட்டும் முடியாதுன்றாங்க. ஏன் முடியாதுன்னு சொல்றாங்க? ஏன் இதே திருச்சி பஸ் ஸ்டாண்டாண்ட தானே நேரு அவரோட ஆஃபீஸ் இருக்கு. அதே இடத்துல எவ்வளோ திருவிழா மாதிரி எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்குலாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? இதனால் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தான் அந்த இடம் எழுதி வச்சிருக்காங்களா? அண்ணன் தான் பதில் சொல்லணும். ஏன்னா வஞ்சிக்கிறது எல்லாம் சரி, ஒரு லிமிட் வேணாமா? ஏதோ சின்ன கட்சியை வஞ்சிக்கிற மாதிரி வஞ்சிக்கிறீங்க. இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்களே. விஜய் அவர்களுடைய கட்சி சின்ன கட்சி தானே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி இப்பதான் ஆரம்பிச்சதுங்க. பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது முக்கியங்க. இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ரோட்ல உட்காந்துட்டாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி இன்னொரு புரட்சி தாங்கிறது உங்க ஆட்சியில பலம் இருக்குதா? ஏதோ ஏடிஎம்கே பீரியட் புரட்சிக்கிட்டாங்க, நீங்க தாங்குவீங்களா? உங்களுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சில அதெல்லாம் தேவையா? பர்மிஷன் கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அதுல என்ன ஒரு கேவலமான புத்தி பர்மிஷன் ஒத்தி வைக்கிறது? ஏதோ ஒரு இடம் ஒத்தி வைக்கிறீங்க, சரி. 2வது இடமும் ஒத்தி வைக்கிறோம்னா அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒரு ஆக்டர், அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்களை விட ரசிகர்கள் அதிகமா இருக்கிறதால அந்த பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கும். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்களா? இதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி ஆக்டர் நீங்க எழுதி கொடுத்தாங்க. நீங்க ஏன் ஆக்டர்ன்றீங்க? அவங்க சொன்னாங்கன்றீங்களா, நீங்க சொல்றீங்களா? இல்ல, பொதுவா அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ விஜய் அப்படின்னா அரசியல்வாதி அப்படின்றத விட ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த காலெல்லாம் மாறி போச்சுங்க. அவர் 2வது மாநாட்டிலையும் தெளிவா சொன்னாரு, எனக்கு வேற தொழில் கிடையாது, நான் இதுக்கப்புறம் இதுதான், உங்களை சந்திக்கிறது தான், உங்க கூட தான் வாழ்க்கைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் மறுபடியும் ஒரு ஆக்டர்னு என்ன சிறுமப்படுத்துறதுனால, அவரை சிறுமப்படுத்துறதுனால உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பெருமை கிடைச்சிட போகுதுன்னு தெரியல எனக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எவ்வளோ தடை போட்டாலும் சரி, ஒரு நாள் உடையும். அது உடையிற அன்னைக்கு உங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறதுக்கு பெர்மிஷன் கேக்குறாங்கன்னா அது தமிழக அரசு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, ஆனா கொடுக்காம இடையூறு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. கொடுக்கலாமா? கொடுக்கலாம்.
இப்படியே ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இந்த மாதிரி கிளம்புறாங்க. இப்போ எடப்பாடி ஏற்கனவே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் தேமுக அந்தம்மா போகிறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் போகிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தால் நாங்கள் எங்கே போவோம் காவலர்களுக்கு? இவங்களுக்கு பந்தோஸ்து இப்ப இவர் போனாங்களே அதெல்லாம் எந்த கணக்குல வருது? ஸ்டாலின் ஐயா போனாருங்க, இவங்க எல்லாம் மதுரைக்கு போனாரு. இவங்க ஒவ்வொரு ஊருக்கா போய் ஐயா அப்ப சீஃப் சீஃப் மினிஸ்டர் போகும்போது இன்னும் அதிகமான காவல் பட தேவைங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாரோடும் பிளாக் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி இப்ப பாதுகாப்பு எங்களுக்கு ஆமாங்கய்யா. முதலமைச்சருக்குன்னு அப்படித்தான், முதலமைச்சருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதுக்காக அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா அவருக்கு மட்டும் அனுமதி கிடைக்கும். எங்களுக்கு நாங்க வந்து 7 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்க போனாரு? என்ன பிரச்சாரம்? அது மக்களை தேடி என்ன மக்களுடன் ஸ்டாலின் அவரு போறாரு. அது வந்து நாங்களும் வந்து தேர்தல் பிரச்சாரம் இருக்காரு. அவரு கிரீவன்ஸ கேட்கறதுக்கு போறாரு. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நீங்க ஒரு நடிகர், நீங்க அன்றைக்கு உங்க மாநாடு நடத்துனீங்க. அந்த மாநாட்டுல எவ்வளவு இரகுலர் நடந்தது, எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் மாநாட்டுல எங்க செத்தாங்க? மாநாட்டுல அந்த மாநாட்டுக்குள்ள அந்த திடல்ல யார் செத்தா? அந்த திடல்ல மயக்கம் போட்டு விழுந்தவன் தானே எங்க செத்தான்? ஆஸ்பத்திரியில செத்தான். அங்க மயக்கம் போட்டு தானே செத்தான். நான் கேக்குறேன், மயக்கம் போட்டு விழுந்தவங்க சரியா பேசல. மாநாட்டு திடல்ல தான் ஒரு தம்பி வந்து மயக்கம் போட்டு விழுந்தான். மறுபடியும் அவனுக்கு ஏதோ வீசி விட்டு தண்ணியை கொடுத்து அவன் மறுபடியும் உட்காந்து அங்கேயே வெயில்ல நிழலுக்கு போகாம அங்கேயே உட்காந்து பார்த்து தான் அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து அதோட பஸ்ல போகும்போது நத்தத்துக்கு பக்கத்துல மறுபடியும் அவன் மத்தம் இல்லை, இந்த இதுக்கு பக்கத்துல அவுட்டர் மதுரை அவுட்டர்ல போகும்போதே ரொம்ப மோசமாகி மறுபடியும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான். ஒரு மாநாட்டுல ஒரு பையன் இது ஒருத்தர் இறந்துட்டான். அதுக்காக அத காரணம் காட்டி தான் நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? 3 பேர் செத்தான், 10 பேர். நீங்க ஒரு ஏர் ஷோ நடத்துனீங்களே சென்னையில, அங்க எத்தனை பேர் இறந்தாங்க? எதுல? இங்க சென்னையில ஒரு ஏர் ஷோன்னு ஒண்ணு நடந்துச்சு. அது நாங்க நடத்தல. நீங்க நடத்தலங்க. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் பந்தோஸ்து கொடுத்து யாரு அப்ப யார் பொறுப்பு? யார் பொறுப்புன்னு அங்க உட்கார்ந்தது யாரு? முதலமைச்சர் உட்கார்ந்தாருல, அப்ப அவர் பொறுப்பு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கலாங்க. அது வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல நடக்குது. அது எப்படிங்க ஒன்றிய அரசு? நீங்க போலீஸ் பந்தோஸ்து கொடுக்குது, அது எப்படிங்க ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டு நடக்குது? போலீஸ் பந்தோஸ்து நீ தமிழ்நாட்டுல நடக்குதுங்க சாமி, தமிழ்நாட்டுல நடக்குது சாமி. பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு உருட்ட கூடாது, சரிங்களா? பர்மிஷன் கொடுக்கலன்னு கொடுக்கல, 2 தடவை கேன்சல் பண்ணிருக்கீங்கல்ல. பாருங்க, நீங்க வந்து ரசிகர்கள் கூட்டத்தை எங்களால மறுபடியும் சொல்றேன், ரசிகர் நான் கேக்குறேன், உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன உதயநிதி? இப்ப இன்பநிதி என்ன பண்ண போறாரு? இங்க பாருங்க, சினிமால தொழில் வச்சுட்டு ஏன் அடுத்தவங்க வந்து சினிமாக்காரன் நடிகை ரசிகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, உதயநிதியும் உங்க விஜயும் ஒண்ணுன்னு பேசாதீங்க. ஒண்ணு கிடையாது, எங்களுக்கு நல்லா தெரியும். அவசியம் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசுங்க? ஆனா எல்லாருக்கும் தொழில் எங்கயா பாருங்க. இந்த பாருங்க ஒரு விஷயம் நல்லா, உங்க தலைமை குடும்பத்துல எங்க சம்பாதியம் அதிகமா இருக்கு, முதலீடு பண்றாங்க. உங்களுக்கு எரியுது, உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு எரியலங்க. பர்மிஷன் கேன்சல் பண்றீங்க. பெர்மிஷன் பர்மிஷன் ஏன் கேன்சல் பண்ண பாருங்க. நாங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண போனோம். எங்களுக்கு நாங்க பஸ் ஸ்டாண்டு கேட்டோம். பஸ் ஸ்டாண்டு காந்தி மார்க்கெட்ல பண்ணிக்க சொல்லி சொன்னதே போலீஸ் தான். இன்னைக்கு அதே போலீஸ் அங்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஸ்டாலின் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறுத நிலமரம். ஐயா அது இல்லையா, காந்தி மார்க்கெட்ல சொல்லலையா. அவங்க சொன்னது வந்து அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தான் கொடுத்தாங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு நான் மாறல, எங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வேண்டான்னு இவங்க தான் இப்ப கேக்குறாங்க. சரிங்களா? ரூட் பிளான் ஒண்ணு இருக்கும். எங்க ரூட்ல நாங்க போற ரூட்ல 113 கிலோமீட்டர்ல நாங்க இந்த ரூட்ல இந்த ஸ்டாப்பிங் போட்டா கரெக்டா இருக்கும். நாங்க தான் முடிவு பண்ண முடியும். நீங்க சம்பந்தமே எல்லாம் இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது நாங்க அதுக்காக ஒரு டெட்டார் நீங்க முடிவு பண்ண முடியாது. இது அரசு, இங்க காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு. எங்க ரூட்ல நாங்க தான் பிளான் போட முடியும். நீங்க அதுல எவ்வளவு டிவியேஷன் கொடுப்பீங்க? இங்க பாருங்க, நாங்க சொல்றது தான் நீங்க சொல்ற. அப்ப அது பேர் என்ன? சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் எப்படி வேணாலும் நினைச்சுக்கோயா. சர்வாதிகாரம் நினைச்சாலும் இங்க பாரு, அத்துமீறி ஏதாவது இந்த தடவை எல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோ, போலீஸ் முட்டி தட்டி உடைச்சுடுவான் முட்டிய. எடுத்துக்கோங்க. இது பேர் என்னது? என்ன பேரு? அதுக்காக போய் என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்க, இழுப்பீங்க, உடைப்பீங்க. உங்க ரசிகர்கள் கூட்டம் என்ன உங்க திமுக நடக்காதது அதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே அந்த சேர்களையே உடைச்சு போட்டு போயிட்டீங்க. அப்ப உங்க மாநாட்டுக்கு வந்தவன் மாநாட்டு சேர உடைச்சான். எங்கேயாவது இவர் இருக்காரு சீமானுடைய நிலையில பாருங்க. ஏதாவது சீமான் சீமான் உள்ள கொண்டு வரீங்க. ஊட்டி வளர்த்துறீங்களா? இங்க பாருங்க, சீமான சொன்ன இருமா
சீமான சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் வேர்க்குது? வேர்க்கலங்க சாமி, அவர் அவங்க மாநாடு ஒரு பீஸா இதுக்குள்ள கொண்டு வரீங்க பாருங்க. அவங்க நடக்கிற இடம், அவங்க மாநாடு நடத்துற அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. நாங்க கேக்குறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது ஒரு சேர உடைச்சான்னு சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஏன் கேன்சல் பண்ணி கேக்குறோம். நீங்க ஏன் சீமான கொண்டு வரீங்க தேவையில்லாத? இல்லங்க, அவங்க நடத்துற அவங்க எப்படியே நடத்திட்டு போறாங்க. எங்க தேவையில்லாத விஷயம் அது. அவங்க எவ்வளவு டீசென்ட்டா நடத்துறாங்க, என்ன டீசென்ட்டா நடத்துறாங்கன்றத அது அவங்க மாநாட்டுல போய் பாருங்க. நீங்க போய் பாத்து இருக்கீங்களா? பார்த்தோம்ல, அவ்வளவு வச்சுட்டு போறோம். நீங்க தான் தூக்கிட்டு போறாங்க, சேர தூக்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. திமுகவுடைய மாநாட்டு பொது திமுக மாநாட்டுல நாங்க தானே கொடுத்து விடுறோம். எடுத்து காசு கொடுக்கறது பதில் சேர கொடுத்து அனுப்புறீங்க. சேரு, வாழைத்தாரு, பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பழங்கள், அது பிரியாணி, மட்டன், கறி, சரக்கு, கோட்டு, என்ன செய்ய போறோம்? நாங்க மீறத நாங்க வச்சு என்ன செய்ய போறோம்? பூத் கமிட்டி மாநாட்டுல பேர் பாட்டில் வச்சு நடக்கிறது. ஏமா மாநாட்டுக்கு வந்தவனுக்கு சோறு போட வக்கு இல்ல. லட்ச லட்சமா நீ கோடி கோடியா சம்பாரிச்சு யாருக்குமா வேர்க்குது? ஒரு தொண்டனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத ஒரு கட்சி. ரெண்டாவது மத்தியானம் சாப்பாடு போடாம அனுப்புறது கிடையாது. காலையில வந்த தொண்டை அவன் முத நாளே வேற நிறைய தொண்டை வந்தான். முத நாள் அவ்வளவு பேர் வந்தாங்க. 1.5 லட்சம் பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. 1.5 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் வந்தத 1.5 லட்சம் பேர் சொல்றீங்க. இல்லையா? 1 கோடியா? நாங்க உங்களுக்கு கணக்கு தெரியும் தானேயா? 1 கோடி உங்களுக்கு கணக்கு தெரியும் இல்லையா? நான் கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. அங்க 140 ஏக்கராக்கு வேலி மட்டும் போட்டிருந்தாங்க மாநாட்டு திடலுக்கான வேலி சுத்தி இடம் எல்லாம் இருந்தது. அது சரி, எவ்வளவு சேர் போட்டிருந்தீங்க? நான் கேக்குறதுக்கு முன்பு நீங்க 500 ஏக்கரா சொன்னீங்களா? 500 ஏக்கரா பார்க்கிங் எல்லாம் சேர்த்தியா? பார்க்கிங் 320 ஏக்கரா ஒண்ணு, 40 ஏக்கரா ஒண்ணு, 80 ஏக்கரா பார்க்கிங். மாநாடு திடல் மொத்தம் 250 ஏக்கரால 140 ஏக்கரா மாநாட்டுக்கு உள்ள இருக்க. 140 ஏக்கரா வேலி போட்டிருக்கு. ஒரு ஏக்கராக்கு 100 சென்ட். ஒரு சென்ட்ல 434 சதுரடி. நீங்க ட்ரோன் வியூல பாத்தீங்க, ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? எத்தனை சதுரடி தேவைப்படும் நீங்க சொல்லுங்க. 8 சதுரடி. ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு 8 சதுரடியா? கவர்மெண்ட் அளவு அவன் நடமாடுறதுக்கு இடம்லாம் சொல்ல, நிக்கிறதுக்காக நீங்க ட்ரோன் வியூல பாத்தீங்க. ஒரு மனுஷன் நடமாடுறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுறதுலாம் நீங்க சொல்றது சரி. நான் கேக்குறாங்க, ட்ரோன் வியூல பாத்திருப்பீங்க. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் தலை மட்டும் தான் தெரிஞ்சது. அங்க நிக்கிறதுக்கு 2 சதுரடி இடம் இருந்தா போதும். நீங்க 4 வச்சா கூட எதுக்கு இந்த கதை பேசுறீங்க என்கிட்ட? நீங்க பின்ன 15 லட்சம் பேர் வந்தது 1.5 லட்சம் சொன்னா 15 லட்சம் இல்லங்க, நான் தான் 1 கோடின்னு சொல்லிட்டேனே. எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? 1 கோடி தொண்டர் இருக்காரு, 1 கோடி ரசிகர் இருக்காங்க. தொண்டர்கள் இருக்கு, வச்சுக்கோங்க. யாரு உங்களை வேண்டாம்னா? அவ்வளவு பேர் இருக்கிறவங்க ஏன் சிரமப்படுத்துறீங்க? நான் என்ன சிரமப்படுத்துறோம்? சிரமப்படுத்துறீங்க, எல்லாமே படுத்துறீங்களே. ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாம அதுதான் கேக்குறேன். எல்லாம் ஆடு மாடு மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. ஆடு மாடு மாதிரி தான் உங்க லாரியில ஏத்தி பட்டி மாதிரி ஏத்தி மக்கள் அனுப்புறீங்களே. உங்க இதெல்லாம் நாங்க அனுப்புறோமா? எங்க ஒழுக்கத்தோட இருக்குது? சரக்கு பாட்டில் ஒரு பக்கம், சீட்டாரது ஒரு பக்கம் தான் உங்க மாநாட்டம் நடக்குது. விஷயத்தை ரொம்ப தப்பா நான் தப்பா சொல்ல, இருக்கிற உண்மையை சொன்ன. ஒழுக்கம் நீங்க சொன்னீங்க, அந்த ஒழுக்கத்தை சொன்னீங்க. அந்த மாநாடு நடக்குது, சீட்டாரது, சரக்கு அடிக்கிறது. அந்த மாநாடு ஒழுக்கமா நடந்துச்சு. அங்க கார் பார்க்கிங்ல உட்கார்ந்து சரக்கு அடிக்கல. இந்த பக்கம் எத்தனை பேர் உட்கார்ந்து சரக்கு அடிச்சாங்க? ஏன்னா சப்ளை ஏதாவது பண்ணீங்களா என்ன? நாங்க என்ன சப்ளை பண்ண? அங்க இருக்கிற டாஸ்மாக்ல மூடி இருக்குது. அப்ப எப்படி சரக்கு அடிச்சிருப்பாங்க? எங்க டிவில தான் எடுத்து போடுறாங்க. போடுறாங்க அவங்க ஏதோ வேற ஏதாவது நடத்துறதுக்கு கூட எடுத்து போடுவாங்க. அதுக்கெல்லாம் பெய்டு மீடியா தான் நடத்துறீங்க. ஆமாங்க, அப்ப எல்லாமே அப்படித்தான். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஒழுக்கமா நடந்துச்சு. ரொம்ப ஒழுக்கமான ஆளுதான் உங்க தலைவர். தலைவர் எப்படியோ தொண்டன் அப்படித்தான். அதனால அவர் ஒழுக்கமானாலும் தொண்டனும் ஒழுக்கமான ஆளு. அது அப்புறம் ஏன் பர்மிஷன் கொடுக்க மறுக்கிறீங்க? பர்மிஷன் அதுக்காக இல்ல. பெர்மிஷன்ங்கிறது வந்து எவ்வளவு கூட்டம் வரும், எவ்வளவு கூட்டம் வரும்ன்றது ஒத்துக்கிறீங்க. ஆமா, ரசிகர்கள் வருவாங்க இல்லங்க, தொண்டர்கள் வருவாங்கன்னு சொல்லுங்க. அதையே ரசிகர்கள். உதயநிதிக்கு வரவங்க ரசிகர்களா? அப்ப ஸ்டாலின் அவருக்கு வரவங்க ரசிகர். ஏன்னா அவரும் நடிச்சிருக்காரு, நடிகர் தானே ஒரு காலத்துல வரும். அப்ப அவங்க வரவங்க ரசிகர்கள் ஒத்துக்கோங்க. எனக்கும் ரசிகர்கள் நான் ஒத்துக்கிறேன். உங்களுடைய ரசிகர்கள் நீங்க சொல்லக்கூடிய சீமான் அவருக்கும் வரவங்க ரசிகர்கள் ஒத்துக்கோங்க. பாருங்க, நான் வந்து அவருடைய ரசிகன். யாரோட ரசிகர்? விஜயுடைய ரசிகன். சரி, நீங்க ரசிகரா இருக்கு. ஆனா நான் வந்து தொண்டனா இல்ல. நீங்க தொண்டனா இல்ல. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி அப்படி எல்லாரும் இந்த பொண்ணு கூட தான் ரசிகன். நானும் ரசிகன் கிடையாது. ஓட்டு போடுறது அந்த அம்மா போடுமா. நான் வந்து சினிமால விஜய் நான் ரசிகன் கிடையாது. நான் அஜித் சார் ரசிகன். ஆனா வந்து அரசியல்ல விஜய் நான் தொண்டன் நானு. அப்ப இருந்துட்டு போங்க. நீங்க எல்லாருமே எப்படி ரசிகன் சொல்லுவீங்க? பாருங்க, நாங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு நான் வார்க்கி பண்ண வரல. ரசிகரும் வரலாம், தொண்டனும் வரலாம், தொண்டன் இல்லாதவங்களும் வேடிக்கை பார்க்க வரலாம். புரிஞ்சுக்கோங்க. ரோட்ல ஒரு அது கூட திமுக வர மாட்டேங்குது, பஸ்ல ஏத்திட்டு வர மாதிரி ஒண்ணு வேண்டாங்க. ரோட்ல போறாரு உங்க தலைவர். ரோட்ல போகும்போது எல்லாரும் வேடிக்கை பாக்குறது இல்லையா? அவன் சைக்கிள்ல போறவன். அதுக்கு கூட உங்க தலைவருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி.
நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க போறோம் வர்றாங்கங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க ஆட்சியில இருக்கும்போது எப்பயுமே எங்களுக்கு எகென்ஸ்டா தான் நடக்கும். ஆட்சியில அடுத்தவங்க அகைன்ஸ்டா தான் பண்ணினுக்கிறீங்க. அடுத்தவங்க இப்ப கேக்குற பாருங்க, உங்க என்ன உங்க ஆட்சிக்கு எதிர்க்க என்ன இது பண்ண போறாரு, உண்ணாவிரதமா பண்ண போறாரு. ஒரு சின்ன ஒரு மக்களை பாக்கிறதுக்கு ஒரு சந்திப்புக்கு போறாரு. அந்த சந்திப்புக்கு ஏன் நீங்க அனுமதி மறுக்கலங்க? நீங்க நாங்க எங்கள் காவல்துறைக்கு நீங்க லிஸ்ட் கொடுக்கணும். அந்த லிஸ்ட்ல அவங்க காவல்துறை சூஸ் பண்ணுவாங்க எந்தெந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட்னு அவங்க தான் அவங்க லிஸ்ட் கொடுத்திருக்காங்க சார். அந்த லெட்டர்லாம் வெளிய வந்து லிஸ்ட் கொடுத்திருக்குல்ல, அங்க இருக்க காவல்துறை வந்து மீட்டிங் பாயிண்ட செக் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மீட்டிங் பாயிண்ட்ல உட்கார்ந்து பேசுங்க, எவ்வளவுதானே. என்ன இருக்கு? நான் என்ன கேக்குறேன், மதுரைக்கு உங்க முதலமைச்சர் போனாரு, இந்த இடத்துல தான் மீட்டிங் பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் தான் நடக்கணும், அந்த இடத்துல மட்டும் தான் நடந்ததான் கேக்குறேன். 27 கிலோமீட்டருக்கு அவர் ரோட் ஷோ பண்ணாரு. அதெல்லாம் எந்த அவர் வருதுன்னா அது பேர் என்ன? அது பேர் தான் மன்னர் அச்சிந்தது. அவர் மட்டும் எல்லாமே வச்சுக்கோங்க. நாங்க மன்னராட்சி தான். இப்ப என்ன புடுங்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்க மன்னராட்சி என்ன ரொம்ப ஓவரா மன்னராட்சிங்கிறீங்க. நாங்கெல்லாம் கூட எங்க முன்னோர்கள் தான் ஆண்டாங்க 418 வருஷம். இதே தமிழகத்தை தான் ஆண்டாங்க. மதுரை தலைநகரை வச்சு, திருச்சியை தலைநகரை வச்சு அவங்க எல்லாம் ஆண்டாங்கயா. அதெல்லாம் டெமோக்ரஸின்னு ஒரு விஷயத்துக்குள்ள வந்தோம். அந்த டெமோக்ரஸி மாதிரி நடத்தணும்ன்றதான் டெமோக்ரஸி தான். நீங்க மோடி மாதிரி எங்களை பாக்காதீங்க. மோடியோட மோசமா பண்றீங்க. சர்வாதிகாரி. நாங்க சர்வாதிகாரி இல்ல. இது ஜனநாயக நாடு, ஜனநாயக ஆட்சி நடக்குது. நீங்க சொன்னீங்க முட்டிக்கு முட்டி தட்டுவோம், இதெல்லாம் ஜனநாயகம். நீங்க தப்பு பண்ணாக்க முட்டி யார் தப்பு பண்ணாங்க? பாக்கத்தான் போறோம். இங்க பாருங்க, பாக்கத்தான் போறோம். வரட்டும், விஜய் வரட்டும், எவ்வளவு தவறுகள் நடக்குதுங்க பொறுத்து. அது மட்டும் தான் கேமரால ஃபோக்கஸ் பண்ணி காட்ட போறீங்க. அதத்தான் கேமரால. ஆமா, வேற என்ன காட்ட போறீங்க? இங்க பாருங்க, கார் பார்க்கிங் ஏதோ பண்ணிட்டாங்க, சேர் உடைச்சாங்க. பாருங்க, அந்த மாநாட்டுல பேசுற விஷயத்தெல்லாம் விட்டுறது. சேர் உடைஞ்சிச்சு, அந்த சேருக்கு நஷ்டீடு கொடுக்க போறாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அது சேர் உடைச்சிட்டாங்க. உங்க மாநாட்டுல மொத்தமா தூக்கின்னு போகும்போதெல்லாம் தெரியல. ஏங்க தூக்கிட்டு போறதுங்கிறது வேற, நாங்க அலோ பண்றோம். அதே சமயத்துல சேர உடைச்சு போட்டு போயிட்டாங்க. அவன் கூட்ட நெரிசல்ல ஒரு 4 சேர் உடைஞ்சத பாத்துக்கோமா. அப்படியே இந்த மாநாடு பந்தல் பூரா இப்ப எடுத்து இதுல போட்டு, தயவு செஞ்சு இதுல போடுங்க. அப்பதான் இவருக்கு தெரியும் 4 சேரா. மொத்தம் இவங்க வாங்கின சேர்ல 80% உடைஞ்சு போச்சுன்னு. 9% சேர் உடைஞ்சு போச்சு. அதே வீடியோல பாருங்க, 80% உடைஞ்சிருக்கான்னு பாருங்க. இவங்க போட்டுறது முழுசா நம்பாதீங்க. ட்ரோன்ல எடுத்து போட சொல்லுங்க, அப்ப நம்பலாம். ஆமா, கமெண்ட்ல போடுங்க. இனிமே எங்க போய் போறது? அதெல்லாம் அந்த இடம்லாம் எல்லாம் உழுது வாயில அதே வடை சுட்டு பழகிட்டாங்க. அதுல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கேக்குறேன், ஏன் அனுமதி மறுக்கணும்? அனுமதி அவ்வளவு பயம் இல்லாத தெளிவான அரசா இருந்தா அனுமதி கொடுங்க.